ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு தேசிய ஆசிரியர் தினம். அதாவது யாருடைய பிறந்த நாளா நம்ம தேசிய ஆசிரியர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். ஸோ இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆசிரியர்கள் அப்படின்றவங்களை போற்றி புகழும் வகையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. ஸோ ஆசிரியர்கள் யார் அவங்க? ஸோ நீங்க செல்லக்கூடிய ஏளன பேச்சுக்களையும் வாங்கியிருக்காங்க, நீங்க சொல்லக்கூடிய திட்டுக்களையும் வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களுக்காக உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக நிறைய ஒர்க்க அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரையுமே தான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே உனக்கு பொறுத்தவரையும் ஆசிரியர்கள் தான். ஸோ ஆசிரியர்களால பல ப்ரொஃபஷன்ஸை சேர்ந்தவங்க உருவாயிருக்காங்க. ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு வக்கீல் ஆகலாம், ஏன் உங்களை மாதிரி ஒரு போலீஸ் கூட ஆகலாம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு துறைக்கு போய் நீங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, ஒவ்வொரு துறையில வேலையில இருக்கீங்கன்னா இத்தனை துறைகளுக்கும் போறதுக்கு காரணமா இருந்த ஒரே துறை என்ன துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான். ஸோ இதுதான் இந்த கோட்டே உங்களுக்கு சொல்லுது, பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளைகளின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர் தினம் மட்டுமே. சரிங்களா? சோ அப்போ ஒரு ஸ்டாஃப் தான் என்னவா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாப்பா என்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆயிருக்கானா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆசிரியர்கள் தான். சோ ஆசிரியர்கள் தினத்துல ஆசிரியர்களை போற்றி மகிழ்வோம். சோ இந்த ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன், கேட்பீங்களா? காது கொடுத்து கண்டிப்பா படிங்க. ஏன்னா வரக்கூடிய விஷயத்துல நீங்க காவலர் ஆகணும்னா எங்க ஆசிரியர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அததான் பிசி அல்டிமேட்டின் வழியாக நாங்களும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஜிஎஸ் ஷார்ட்ஸின் மூலமாகவும், ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும், ஒரு கிஸ் மூலமாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி அல்டிமேட் மூலமாகவும் நாங்க நிறைய விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத மாணவர்களும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னத நோக்கத்தோட தான் முப்படை பயிற்சி மையம் நிறைய விஷயத்த உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்க உட்காந்துட்டு எங்களை மாதிரி ஆசிரியர்களுடைய கைடன்ஸ்ல நீங்க உங்களுடைய காவல் கனவை நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த சந்தோஷத்தை நீங்க உங்க வாயால எங்க கிட்ட சொல்ற தருணத்துக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நானும் போலீஸ் ஆயிட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அடுத்து எங்க கிட்ட சொல்லுவீங்க. மாதா பிதா குரு தெய்வம் சும்மா சொல்லல, அதனால மூன்றாவதா இருக்கக்கூடிய குரு ஆகிய எங்க கிட்ட நீங்க அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதே நம்பிக்கை உனக்கும் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? புக்கை எடுக்கலாம்ல, படிக்கலாம்ல, தாராளமா படிக்கலாம். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான், எதை நினைச்சும் யாரை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாருமே ஒன்றிணைந்திருப்பது இந்த படிப்பதற்கு மட்டும்தான். சோ தயவு செஞ்சு இந்த ஆசிரியருடைய பேச்சை கேட்டு இந்த பிசி அல்டிமேட் செஷனுக்கு வாங்க, வந்து உங்களுடைய படிப்பை அங்க சோதிச்சு பாருங்க. எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு பண்றாங்கன்றத பாருங்க. சோ கமெண்ட்ஸ் வரும்பொழுதுதான் உங்களுக்கு அதுக்கான உத்வேகமே பிறக்கும். சோ நிறைய கத்துக்கோங்க. உளவியல் ஆகட்டும், அறிவியல் ஆகட்டும், அல்லது சமூக அறிவியல் ஆகட்டும், அனைத்துமே உங்களுக்கு நல்ல தரத்தோடு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், இன்னைக்கு ஆசிரியர் தினம் சார், உங்களுக்கும் ஆசிரியர் தின விஷஸ், உங்க ஸ்டாஃப்ஸ்க்கும் ஆசிரியர் தின விஷஸ்னா கீழே மறக்காம உங்களுடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிசி அல்டிமேட்டுக்கான ரிவ்யூஸ், அதாவது பிசி அல்டிமேட் சூப்பரா இருந்தது சார் அப்படின்ற உங்களோட ரிவ்யூஸையும் பதிவு பண்ணிட்டு போங்க. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நல்லபடியா பண்ணுங்க. ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் எங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிட்டு போங்க. சோ படிங்க. ஓகேங்களா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.